இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் கதாநாயகனாக நடித்த பைசன் திரைப்படம் என்று வெளியாகி இருக்கிறது. படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரை சிறு வயதிலிருந்தே கபடி விளையாட்டின் மீது வெறியாக இருக்கும் துருவ் விக்ரம் ஆரம்பத்திலிருந்தே ஜாதிய அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறார். அந்த தடைகளை கடந்து மாநில அணிக்காக விளையாடும் துருவ் விக்ரமின் விளையாட்டு நேர்த்தி அனைவரையும் கவர ஒரு கட்டத்தில் இந்திய அணிக்காக தேர்வாகும் சூழல் அவருக்கு உருவாகிறது. அந்த நேரத்தில் அவரது ஊரில் ஒரு கலவரம் வெடிக்க துருவ் விக்ரமை பல சோதனைகள் சூழ்ந்து கொள்கிறது. இறுதியில் என்ன ஆனது? இந்திய அணிக்காக துருவ் விக்ரம் தேர்வானாரா? அந்த போட்டியில் பங்கேற்றாரா? அவரது போராட்டங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட மீதி கதைதான் பைசன். இரு பிரிவினர் நிலவும் ஜாதிய மோதலையும் அந்த மோதலால் அந்த ஊரே கலவரக்காடாக மாறுவதையும் மிகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மாரி செல்வராஜ். குறிப்பாக தென் தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரால் இன்றும் போற்றப்படும் மறைந்த பசுபதி பாண்டியன் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து அமீரின் கதாபாத்திரத்தை அமைத்திருக்கிறாரா மாரி செல்வராஜ் என்ற கேள்வியும் எழுகிறது. அமீரும் அவருக்கு எதிரியாக லாலும் அனுபவ நடிப்பால் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள். கடந்த 1995ஆம் ஆண்டு கபடி விளையாட்டிற்காக அர்ஜுனா விருது பெற்ற மணத்தி கணேசனின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்தே பைசன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் மாரி செல்வராஜ். அழகம்பெருமாள், அனுபமா, ரஜிசா, அருவிமதன், அனுராக் அரோரா ஆகியோரின் நடிப்பு படத்தில் கவனம் இருக்கிறது. படத்தின் சுமாரான முதல் பாதியை சுவாரஸ்யமான இரண்டாம் பாதி நகற்றி பைசன் திரைப்படத்தை காப்பாற்றிவிட்டது. அதே சமயம் யதார்த்தமான காட்சிகள் என்றாலும் சில இடங்களில் திரைக்கதையின் போக்கு திசை மாறிவிட்டதை உணர முடிகிறது. மொத்தத்தில் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், திரைப்படங்களை தொடர்ந்து மாரி செல்வராஜின் 5வது திரைப்படமான பைசன் திரைப்படமும் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம்.